ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் வந்து டேவிட் மிஸ்டர். இன்றைக்கி தான் புதுசாக நம்ம சேனல் ஆக்சுவல் பாருங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இத்தனை வருஷமாக, அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து இந்த வருஷம் 2025 வருஷம் வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கண்மணி போல பாதுகாத்து நம்மளுடைய தேவைகளை சந்தித்தாங்க. அதுக்கு இந்த வருஷம் நம்மளை எவ்வளோ பாதுகாத்துருப்பாரு, எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாரு, எவ்வளோ தீமையிலேருந்து விளக்க வச்சுருப்பாரு, நம்மளை எவ்வளோ நல்லபடியாக பாதுகாத்துருப்பாரு, சாப்பிட நல்ல ஆகாரம் தந்திருப்பாரு, நல்ல உரையை தந்திருப்பார்ல. அதுக்கு நம்ம தேவனுக்கு முதல்ல இன்னைக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நாளைக்கு புதிய வருடம் பிறக்க போகுது. அதாவது இந்த 12 மணி ஆனாலே நம்மளுக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குது, நம்மளுக்கு புதிய வருஷமும் பிறக்க போகுது. அதனால நம்ம வருஷம் இப்போ வாக்கு தத்துவம் இருக்கும்ல, அந்த மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2026 நல்ல வாக்கு தத்துவம் நம்மளுக்கு இப்போ தரப்படுறேன். அதனால நான் வாக்கு தத்துவம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை இருக்கும். எடுத்த உடனே அதில் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளை இணைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இதற்கான அர்த்தம் என்னன்னா, இப்போ ஆண்டவர் முதல்ல இருந்த வானத்தையும் முதல்ல இருந்த பூமியையும் அவர் உண்டாக்காம புதுசாக இந்த 2026 நம்ம புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்கி இந்த 2026 நம்ம காலடி வைக்க போகிறது முந்தினவைகளை பார்க்கிறோம். அதாவது முதல்ல நடந்த விஷயம் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது இல்லை. இப்போ போன வருஷத்தை நம்மளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொண்டு போக போகிறாரு. அதுக்கு அந்த என்ன சொல்லப்படுகிறதுனா, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இப்போ நம்ம ஒரு கஷ்டத்தை நினச்சி நம்ம மனசில் எவ்வளோ ஒரு சின்ன இப்போ வீட்டிலே நம்ம ஆசிட்டாங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு அது எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். அது இல்லாமல் அதுவும் இல்லை, முந்தினவைகள் போன வருஷத்துக்கு நடந்த எந்த ஒரு கெட்ட விஷயமும் நல்ல விஷயமும் எதுவும் இல்லாமல் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் நம்ம நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் எல்லா வருஷத்தோட ஆண்டவர் இந்த 2026 வருஷத்தில் நம்மளை ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். அதுக்கு தேவனுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துவோம். அவரை இன்னும் நம் பாடி ஆராதித்து அவரை துதிப்போம். இதோ கடைசி காலம் சீக்கிரத்தில் வரப்போகிறது. அதனால் நம்மளுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை நம்ம ஏற்றுப்போம். ஆண்டவர் நீங்கள் ப்ரேயர் பண்ணினாலே ஆண்டவர் உங்களை கண்டிப்பார். எல்லாருமே இந்த 2026 ரெகுலேஷன் இருக்குது ஏசப்பா கிட்ட. ஏசப்பா, இந்த வருஷத்தில் நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது, எந்த கெட்ட பசங்க நான் சேரக்கூடாது. என்னை நீங்கள் கண்மணி போல இது வரைக்கும் பாதுகாத்த மாதிரி இந்த வருஷமும் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. என்னை தீமையை விட்டு விலக உதவி செய்யுங்க. என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.